கடந்த 21ஆம் தேதி உணவு ஒவ்வாமையினால் சிகிச்சை பெறுவதற்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 7 வயது சிறுமி பின்னர் உயிரிழந்தார். வைத்தியசாலை நிர்வாகத்தின் கவனயீனத்தால் குறித்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல்வாதிகள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தும் அரசாங்க சேவையில் அமர்த்த அனுமதிக்கிறீர்களா? தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்களும் தாதியர்களும் எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்? குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் நளின் பிரேமதாச தெரிவித்தார். வடமாகாண பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழு இது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் 12 மணித்தியால ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் வழங்கிய மருந்து சரியா பிழையா என்று தற்போது எனக்கு கூற முடியாது. அதற்கு தான் அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தற்போது இருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.